உலகெங்கும் பெருமை படைத்து சிறப்பாக திகழ்கின்ற ஜோதிட நேரம் நிர்வாகத்தினருக்கும் கண்மணியாக திகழ்கின்ற நேயர் பெருமக்களுக்கும் கோடி நன்மைகள் தரும் குரு பகவானுடைய பயிற்சி எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடியது. எல்லோரும் காத்திருக்கிறங்க, இந்த குரு எங்களுக்கு ஏதாவது செய்யுமா, எதுவும் செய்யாதா அப்படிங்கிற கேள்வி என் கண்மணியாக திகழ்கின்ற நேயர் பெருமக்கள் அனைவருக்கும் இருக்கும். அந்த வகையிலே குரு என்பது யார்? ஒரு சின்ன அடியார் பெருமக்களுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் குரு என்பது தெரியாததை தெரியப்படுத்தக்கூடியவர், புரியாததை புரியப்படுத்தக்கூடியவர். யாருக்கு எந்த வகையில் ஒரு பொருளையோ ஒரு கருப்பொருளையோ தெரியப்படுத்தணும் என்றால் அதுக்கு ஒரு குரு வேணும். அதனால தான் குரு இல்லாத வித்தை குருட்டு வித்தைன்னு சொல்லுவாங்க. அதனால தான் குரு ரொம்ப முக்கியமான. எந்த தொழில் செஞ்சாலும் ஆயக்கலை 64க்கும் குரு வேணும். குரு இருந்தால் தான் ஒரு தொழிலோ ஒரு ப்ரொஃபஷனல், நீங்கள் என்ன நிர்வாகம் பண்ணுறீங்க, எத்தனை தலைமுறையாக பண்ணுறீங்க, அப்போ அதுக்கு என்ன குரு இருந்திருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நேயர் பெருமக்களுக்கு அநேக 99% எல்லா ஜோதிடரும் குருவை பற்றி எல்லாம் சொல்லியிருப்பாங்க. இந்த எளியோனும் இந்த குருவினுடைய சிறப்பு. குரு பார்த்தால் கோடி நன்மை, குரு பார்த்தால் கோடி நன்மை என்பது குரு பார்த்தால் கோடி பாவ நிவர்த்தி, கோடி பார்த்தால் பாவ நிவர்த்தி. அந்த வகையிலே குரு கண்டிப்பாக அவருடைய தாக்கங்கள் உங்களுக்கு தெரியும். ரொம்ப சொல்ல வேண்டியதில் எல்லாருமே நிறைய இடத்துல பார்க்குறீங்க. அப்போ அந்த வகையில் குரு ஒரு சுபக்கிரகம். குரு பயிற்சி 1 வருடம், சனி பயிற்சி 2 வருடம், ராகு பயிற்சி 1.5 வருடம். இந்த 3 பயிற்சியும் அது என்னன்னு தெரியல. இந்த வருஷத்தில் நமக்கு கிட்டத்தட்ட 1 and 2 monthsக்குள்ளே நமக்கு வந்துருக்கு. கடந்த காலத்தில் சனி பயிற்சி நம்ம எடுத்துக்கிட்டோம். கடந்த கால சனி பயிற்சியை நம்ம எடுத்து முடிச்சிட்டோம். இப்போ குரு பயிற்சியை பற்றி நம்ம சொல்லணும். அப்போ குரு பயிற்சி நீண்ட எதிர்பார்க்கக்கூடிய நேயர் பெருமக்களுக்கு 12 ராசிக்குரிய பதிவு பற்றி இப்போது நாம் தெரிந்து கொள்வோம். அப்போ மேசராசி நேயர்களுக்கு இது நாள் வரை இருந்த கஷ்டங்கள், இது நாள் வரை இருந்த துன்பங்கள், துயரங்கள் எல்லாமே ஒரு லெவலுக்கு வந்துடும். எப்படி? இதுவரையும் உங்கள் ராசிக்கு 2ல் இருந்தார். மேசராசிக்கு குரு 2ல் இருந்தாங்க. அப்போ 2ஆம் இடம்ங்கிறது என்ன? உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் ரிஷபத்தில் குரு இருக்கும்போது 2 நாளே தனம், தானியம், கீர்த்தி, சகிதம், வண்டி, வாகனம், மனை, போக்குவரத்து எல்லாத்தையும் கொடுப்போதான் 2ஆம் இடம். இப்போ உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு போயிருக்காரு. அப்போ 3ஆம் இடத்துக்கு போகும்போது இன்னும் முயற்சி செய்யுங்க, இன்னும் வெற்றியை கொடுக்கும். 3ஆவதுங்கிறது உங்கள் ராசிக்கு 3ஆவது இடம்ங்கிறது வெற்றியை கொடுக்கக்கூடிய இடம், விவேகத்தை கொடுக்கக்கூடிய இடம், முயற்சியை கொடுக்கக்கூடிய இடம், எதிர்நீச்சல் போடக்கூடிய இடம், சகோதரனை கொடுக்கக்கூடிய இடம். கவனிச்சுக்கோங்க. எனவே தயவு செய்து 3ஆம் இடங்கிறதுனால நீங்கள் அதை ஒரு மாதிரி நினைக்க வேண்டாம். எல்லா காலங்களிலும் எங்கே போனாலும், மலைக்கு போனால் மைத்துனர் துணை வேணும்னு சொல்லுவாங்க. காலத்தில் பங்காளித்துணை வேணும்னு சொல்லுவாங்க. எந்த காலத்துலையும் பங்காளித்துணை வேணும்னு சொல்லுவாங்க. அப்போ பங்காளினா யாரு? 5 வயசுல அண்ணன் தம்பி, 10 வயசுல பங்காளி. அப்போ சகோதரர்களுடைய உறுதி, சகோதரருடைய வலிமை தன்மையை கொடுக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு. உங்களுடைய மேசராசிக்கு இப்போ சனீஸ்வருடைய ஆளு உங்களில் இருக்கிறார். சனீஸ்வரர் உங்களை ஆட்கொண்டு இருக்கிறார். அப்போ மேசராசிக்கு எப்போதுமே கண்மணியாக திகழ்ந்து நேயர்ப்பிற்கும் தயவு செய்து கோவப்படாதீங்க, ஆத்திரப்படாதீங்க, எங்களை திட்டாதீங்க, கமெண்ட்ஸ் கொடுக்காதீங்க. உங்களுக்கு பொதுவான ப்ரிடிக்ஷனை நாங்கள் சொல்கிறோம். 12 ராசிக்கும் இந்த குரு பயிற்சி பொதுவான பயிற்சியில் யாருக்கு என்னென்ன கிடைக்குங்கிறத நம்ம சொல்லுவோம். அப்போ பொதுவான பயிற்சியின் போது நன்மையை கொடுக்கக்கூடியது கண்டிப்பாக துலாம் ராசிக்கு நன்மையை கொடுக்கும், தனுசு ராசிக்கு நன்மை கொடுக்கும், கும்பராசிக்கு நல்ல நன்மை கொடுக்கும். இதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. மற்ற ராசிக்கெல்லாம் நல்ல யோக பலன் பார்த்து நல்ல நீங்கள் சாங்கியம் பரிகாரம் பண்ணிக்கோங்க. அப்படிப்பட்ட நாளில் இப்போ உங்களுக்கு மேச ராசிக்கு சனீஸ்வரர் கொண்டிருக்கிறார். அப்போ என்ன? உங்கள் வயசை பார்த்துக்கோங்க, உங்கள் தசாபத்தியை பார்த்துக்கோங்க, உங்கள் லக்னத்தை பார்த்துக்கோங்க. ஏன்னா இப்போ சனீஸ்வரர் 7.5 வருஷம். முதல் சுற்று உள்ளவங்களுக்கு 12, முதல் சுற்றுனா முதல்ல வரக்கூடியது 7.5. 2வது சுற்று வயசை பார்க்கணும். 32 வயசுக்கு மேலே 2வது சுற்று. 3வது சுற்று 50-60 வயசுக்கு மேலே வரும். அப்படி இருக்கும்போது உங்கள் ஜனன ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு மேசராசி நேயர்களுக்கு தயவு செய்து இந்த குரு பயிற்சியில் உங்களுடைய மேச லக்கணமாக இருந்தால் புதன் திசையில் குரு திசையில் புதன் புத்தியை கவனமாக செயல்படுத்துங்க. போதுமா? அதே மாதிரி ராகு திசையில் சந்திர புத்தி, சந்திர திசையில் ராகு புத்தி, அதே மாதிரி கேது திசையில் சந்திர புத்தி, சந்திர திசையில் கேது புத்தி, அதே மாதிரி சந்திர திசையில் சனி புத்தி, சனி திசையில் சந்திர புத்தி. இந்த பாவக்கிரகங்கள், காலசர்ப்ப கரங்கள்,
அதாவது சனி ராகு கேது காலசர்ப்ப கிரகங்களுக்கு எதிர்ப்பாக இருக்கக்கூடியது, பகையாக இருக்கக்கூடியது சந்திரன், சூரியன், செவ்வாய். அதனால அந்த தசாபத்தி வரும்போது தான் மனசை போட்டு துன்புறுத்தும், மனசை போட்டு குழப்படி பண்ணும். அப்போ மேசராசி நேயர்களுக்கு இதுவரையும் குரு பயிற்சியில் நல்லா இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் இருக்கிற வியாபாரத்தை, இருக்கிற நிறுவனத்தை உங்கள் ராசிக்கேற்ற, தயவுசெய்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், தெரிந்த தொழிலை விட்டவனும் கெட்டான், தெரியாத தொழிலை தொட்டவனும் கெட்டான். அப்போ தெரிந்த தொழிலை நீங்கள் பாருங்கள். அப்போ உங்கள் ராசிக்கு என்ன தொழில்? ஏகப்பட்ட தொழில் இருக்குது. ரியல் எஸ்டேட் இருக்குது, மெடிக்கல் இருக்குது, கெமிக்கல் இருக்குது, உஷ்ணம் இது நெருப்பு சம்மந்தப்பட்ட எல்லா தொழில் இருக்குது, நீர் சம்மந்தப்பட்ட தொழில் இருக்குது, கேட்ரிங் இருக்குது, நிர்வாகம் இருக்குது, ஐபிஎஸ் இருக்குது, ஐஏஎஸ் இருக்குது, டிஃபென்ஸ் இருக்குது, ரியல் எஸ்டேட், ஏகப்பட்ட தொழில் இருக்குது. அகலக்கால் வைக்காங்க தாய் செய்து. இதே மேசராசிக்கு குரு திசையில் சந்திர புத்தி இருந்தால் எதை வேணாலும் செய்யுங்க. வயசு 35க்கு மேலே இருக்கணும். வயசு முதல் சுற்றாக இருக்கக்கூடாது, 2வது சுற்றாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் மேசராசி நேயர்களுக்கு இந்த வருடத்தினுடைய குரு பயிற்சி நன்றாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு மேசராசிக்கு கண்டிப்பாக உங்களுடைய 7ஆம் இடத்தை, உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை 5ஆம் பார்வையை பார்க்குறாரு. அப்போ குழந்தை, புத்திரபாக்கியம், அறிவு, படிப்பு, பூர்வ புண்ணியம், குலதெய்வ வழிபாடு எல்லாமே சீரு சிறப்பாமல் வச்சுட்டுவாங்க. அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை 7ஆம் பார்வை பார்க்குறோம். 9ஆம் இடத்தை 7ஆம் பார்வை. அப்போ 7ஆம் பார்வை வாழ்க்கை துணை, நீண்ட நாளுக்கு திருமணம் விட்டு போனது, எல்லாம் மண்டபம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க, பாத்திரம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க, மாலை எடுத்திருப்பீங்க, வாழையில் கட்டியிருப்பீங்க, மத்தளத்துக்கு கொடுத்துருப்பீங்க, எல்லா நாதஸ்வரம் கொடுத்துருப்பீங்க, எல்லாமே கொடுத்துருக்கு. தாலி கட்டும்போது நின்று போயிடும். அப்படி நிற்கக்கூடிய காலகட்டம் எல்லாமே இப்போது நிறைவு ஆகக்கூடிய நேரம். இந்த நேரத்தில் நிறைவாக, ஏன்னா உங்களுக்கு டைரக்ட் ஷாட்டுக்கு சொல்கிறாங்களே, வணக்கத்துக்கு டோனி அடித்தா 6ங்கிறீங்கல்ல, அந்த மாதிரி டைரக்டாக. அப்போ 7 பார்ட்னர்ஷிப், இதுவரையும் பிரிஞ்சு போன பார்ட்னர்ஷிப். என்னங்க ஐயா, என்ன சின்னசாமி, என்ன சொல்லுங்கள் பொண்ணுச்சாமி, இல்லை நம்ம பார்ட்னர்ஷிப் ரொம்ப கஷ்டப்பட்டோம், இப்போ ஒரு நிறுவனம் ஏதாவது ஆரம்பிக்க நினைக்கிறேன், ஒரு ஹோட்டல் வைக்கலாம், அல்லது ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணலாம், ஒரு பார்ட்னர்ஷிப் வைக்கலாம், ஒரு கார்டன் வைக்கலாம், ஒரு செந்தில் கார்டன் வைக்கலாம், பொன்னுசாமி கார்டன் வைக்கலாம், ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னா தனுசு லக்கணம் தனுசு ராசிக்காரவங்களுக்கு நல்ல நேரம். தனுசு லக்கணம் தனுசு ராசிக்காரங்க மிக உகந்த நேரம். உங்கள் தசாபத்தியை பார்த்துக்கோங்க, பார்ட்னர்ஷிப் சகாசையும் பார்த்துக்கோங்க. பார்ட்னர்ஷிப் தசாபத்தியும் பார்த்துக்கிட்டு நினச்சி பார்த்தீங்கன்னா இந்த குருபலம் உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக முடிஞ்சு போயிடும். அடுத்தது உங்கள் ராசிக்கு 11ஆம் இடம், உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தை 9ஆம் பார்வை பார்க்குறாரு. அப்போ தகப்பனார் சொத்து, தந்தை வெளி சொத்து, ப்ராப்பர்ட்டி எல்லாமே சேர்றதுக்கு மிக அற்புதமான நேரம் தாங்க மேசராசி. எங்கெங்கே எம்பெருமான் மூவிரு முகங்கள் போற்றி, முகம்பொழில் கருணை போற்றி, எவரும் துதுக்கி நின்ற ஈராறு தோல் போற்றி, காஞ்சி மாவடி வெகும் செவ்வில் மலரடி போற்றி, அன்னார் சேவலும் மயிலும் போற்றி, திருக்கை வடி வேலனை போற்றி போற்றி. அந்த வெற்றி வேலை கும்பிடுங்க, வீரவேலை ஜபிங்க, குமாரஸ்தவத்தை படிங்க, காக்கும், அதாவது கந்தனுடைய காலடியில் நம்ம சரணநிதி ஆய்ந்தா எல்லாமே நமக்கு சுவிச்சமாக கிடைக்குமுங்க. மறந்துடாதீங்க, இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. மேசராசி நேயர்களுக்கு தயவுசெய்து நீங்கள் கோபப்படுவீங்க, டென்ஷன் பண்ணுவீங்க, எல்லாத்துலேயும் அனுசரணை இருப்பீங்க, நல்ல உதவியெல்லாம் பண்ணுவீங்க. நேரம் யாரையும் விட்டு வைக்காது, நேரம் யாரும் விட்டு வைக்காது. இதுவரை 2க்கு இருந்த குரு 3க்கு போயிருக்காருனால பயப்பட வேண்டாம். வாழ்த்துக்கள்.